நேர்காணல் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மத்திய அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனி கட்டாய தேர்ச்சி என்பது ரத்து செய்யப்படுகிறது. அவர்கள் அந்த ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெறலை அப்படின்னா உடனடியாக மறுதேர்வு நடத்தப்படும். அதிலும் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்கள் அதே வகுப்பிலேயே தொடரதான் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது மத்திய அரசு பள்ளிகளில் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எந்தெந்த மாநிலங்கள் இந்த கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொண்டு இருக்கின்றனவோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் இது பொருந்தும். ஆனால் மற்ற மாநிலங்கள் அது எப்பயும் போல கல்வி அப்படிங்கிறது ஒரு மாநில சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது அதில் யார் வேணால் அதை முடிவு எடுத்துக்கலாம். அதுவும் தொடக்க கல்வி சார்ந்த விஷயங்களில் மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றது தான். அதை பொறுத்தவரை உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது இங்கே இல்லை, இங்கே இந்த கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். எந்த அடிப்படையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது இந்த அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். நமக்கு சமீபங்களில் காலமாக வரக்கூடிய ஒவ்வொரு சர்வேலையும் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனோ, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியோ எதையுமே ஒரு பேராகிராஃபை கூட தொடர்ச்சியாக அவங்களால படிக்க முடியல, சாதாரண கூட்டல் கூட பண்ண முடியல. இப்படியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நம்ம அந்த தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு முடிவுகள் தொடர்ந்து அவங்க எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சர்வேலாம் அதுதான் தொடர்ந்து விஷயங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கற்றலை மேம்படுத்த வேண்டிய அவசியம் அப்படின்னு வரும்போது சில முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு இருக்கிறதா தமிழகம்? இல்லை தமிழகம் இந்த இன்னும் இடைநிற்றல் தான், இங்கே எல்லாரும் படிக்கணும், ஸ்கூலுக்கு வரணுங்கிறது தான் அடிப்படை அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுறது அப்படிங்கிறது தான் இந்த முடிவாக இருக்கா? எந்த சூழ்நிலையில் அரசு முடிவு எடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசுன்றது புரிந்து கொண்டு இருக்கிறதா தமிழக அரசு? இல்லை இதை இன்னமும் கூட வேற லைன்ல பார்க்குறாங்களா? இதற்குள்ளேயும் ஒரு அரசியல் நோக்கம் கற்பித்ததோட தான் இது நிக்குதா அப்படின்னு தான் இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் காங்கிரஸ்ல இருந்து திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். மற்றும் இணைய வழியாக எழுந்திருக்கிறார் கல்வியாளர் திரு சங்கர நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல விஜய் கிருஷ்ணா அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்ட்டு என்ன காரணத்துக்காக இது தொடர்ந்து அப்படியே இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா பார்க்குறீங்க தமிழக அரசு? இல்லை, கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பிகாஸ் இது த ஸ்கிராப்பிங் ஆஃப் நோ டிடென்ஷன் பாலிசி, இந்த என்டிபி ஸ்கிராப்பிங் ஒரு ரிக்ரெசிவ் மூவாக தான் பார்க்குறோம். ஏன்னா கண்டினியூஸாக, அதாவது இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோன்னா எஜுகேஷன் வரலாற்று ரீதியாகவே கல்விக்கான போராட்டங்கள் ஒரு மிக பெருசாக இருந்திருக்கு. இப்போ ஒரு காலகட்டங்களில் வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு இடங்களில் வர்க்க போராட்டம், அது மாதிரி பல போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்தியாவோட ஸ்பெசிஃபிக்காக கல்விக்கான போராட்டம் மிக நீண்டது. ஏன்னா காலங்காலமாக கல்விக்கான ஆக்சஸ் டு எஜுகேஷன் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டுட்டே வந்திருக்கு. ஆனால் அது இப்போ சமீப காலமாக தான் எல்லாருக்கும் ஒரு பரவலாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இந்த மூவ், அதாவது குறிப்பாக என்டிபி நோ டிடென்ஷன் பாலிசி ஒரு அதாவது அதை ஸ்கிராப் பண்ணுறதுன்றது ஒரு ரெக்ரெசிவ் மூவ் தான். அதாவது நம்ம பல மாற்று கருத்துக்கள் வைக்கலாம், பல விமர்சனங்கள் வைக்கலாம், ஆனால் அதுக்கான தீர்வு இந்த மூவில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மூவ் எப்படின்னா ஒரு ரிக்ரெசிவ், ஒரு ரிப்பல் எஃபெக்ட் தான் கொடுக்கும். எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இதனால் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகும். ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தோன்னா பெண்களுக்கான கல்வி தடைப்படுறதுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த குழந்தை தொழிலாளர்கள், அதாவது இப்போ ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸ் பேக் யூனிசெஃப் ஒரு சைல்டு லேபரில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தோன்னா ஏஷியாவில் இந்த கடந்த ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்தோன்னா இந்த சைல்டு லேபர், அதாவது சைல்டு இன்வால்வ் இன் எனி கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஒரு கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் சொல்லணும்னா ஒரு 65 to 70 மில்லியன்லேருந்து ஒரு 45 மில்லியன் கம்மியாக இருக்குது. அதில் இந்தியாவோட பங்கு பெரும் பங்காக இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்லேயே சொல்லுது. இன்னொன்று, அந்த ரிப்போர்ட்லேயே இன்னொரு விஷயம் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, அவங்க நிறைய க்ரைட்டீரியாஸ், நிறைய மெத்தடாலஜிஸ்,
கால்குலேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அதில் ஒரு பேராமீட்டர் க்ரைட்டீரியாவில் பார்த்தோன்னா 2011 to 12 அந்த டைமில் வந்து அரௌண்ட் 13 மில்லியனாக இருந்தது சைல்டு இன்வால்விங் எனி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து டிராஸ்டிக்காக கம்மியாகி அரௌண்ட் 5 மில்லியன் கிட்ட வந்திருக்கு. இதுக்கு அந்த ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க, இது விஜய் கிருஷ்ணா நான் மட்டும் தனிப்பட்ட நபராக சொல்கிறதோ இல்லாமல் அந்த ரிப்போர்ட்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறிப்பாக இந்த ரைட் ஆஃப் சில்ட்ரன் அண்டு ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்ட் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பெரியார் அவர்களோட நினைவு நாள். கல்வி வந்து ஒரு தனி மனிதரோட மூட நம்பிக்கைகள் மற்றும் அறியாமை மற்றும் அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பங்காற்றும்னு பெரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இப்போது பெண்களுக்கான விமன் எம்பவர்மெண்ட் எங்கே மெயினாக இருக்குன்னா எஜுகேஷனில் தான் இருக்குது. எஜுகேஷனில் வந்து ஒரு பெண்களுக்கு அந்த பல அறியாமையும் அவங்கள மென்டலாக சைக்காலஜிக்கலாகவே ஹிஸ்டாரிக்கலாக சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இது புரியுது. அதாவது நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் வந்து கண்டிப்பாக தேவை. அதுதான் நம்ம கல்வி கற்றலோட முக்கியமே நமக்கு அதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒருவர் கல்வி கற்கும் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டோம் எஜுகேஷன். நம்ம வந்து அரசு வந்து தமிழக அரசு எல்லா சலுகைகளும் மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அரசு பள்ளியில சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படுகிறது. புத்தகம், சைக்கிள், நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ உணவு எல்லாமே கொடுக்குறோம். ஏன்னா அதுதான் வந்து இடைநிற்றலுக்கு காரணமாக இருந்தது பொருளாதார சூழல். அதனால குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அதை தான் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த குழந்தைகள் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல தான் இப்ப நம்ம பின்தங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளை கொண்டு வந்துட்டோம். ஒரு 5வது வரைக்கும் 4வது வரைக்கும் எப்படியா இருந்தாலும் ஒன்று யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. ஒரு 5வதுல இருக்கக்கூடிய ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு 35 மதிப்பெண்கள்னு வச்சுக்கோங்களேன் 100க்கு. அந்த 35 மதிப்பெண்களை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது. அதற்கு கூட நம்ம அந்த குழந்தைய நம்மளுடைய கல்வி அதுக்கு கூட தகுதியா ஆக்காம நம்ம வந்து பின்தங்கியே நம்மளுடைய மாணவர்களை வச்சுக்க போறோமா? இந்த ஒரு காரணத்தை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நம்ம கல்விக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த அடிப்படை கல்வியை ஒழுங்கா கொடுக்கறோமா அப்படின்ற ஒரு கேள்வியில இன்னைக்கு நம்மளுடைய எஜுகேஷன் நின்றுட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த நம்ம பார்க்கவே மறுக்கிறோமா? இல்லை, நீங்கள் அப்ரோச் டுவர்ட்ஸ் இதுக்கான அப்ரோச் எப்படி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அப் டு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாருமே அடல்ட் ஆகிறோம். அது வரைக்குமே சம்ஹவ் வி ஆர் பார்ட் ஆஃப் சம் ஸ்கூல் எஜுகேஷன். அரௌண்ட் சம் 18க்கு அப்புறம் காலேஜ் எஜுகேஷன் போகிறோம். அதுவும் குறிப்பாக இன் பிட்வீன் இந்த 14 வயது வரைக்கும் இது வந்து எல்லாருமே ஒரு கற்றல் ஸ்டேஜில் தான் இருக்கும். இன்னொன்று, எல்லாமே ஒரு காம்படிட்டிவ் ஆங்கிள்லேயே பார்க்குறது வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது. எப்பவுமே நீங்கள் எல்லாமே ஒரு காம்படிட்டிவ் ஆங்கிளில் பார்க்குறது வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக இருக்குது. குளோபலாகவே நிறைய இந்த எக்ஸாம்ஸ் பற்றி இது எக்ஸாம்ஸே ஒரு மித்து, அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னொன்று நீங்கள் நம்ம சொல்லும் போது பார்க்கலாம், எல்லாரோட பின்புலங்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த திட்டங்கள், இந்த நோ டிடென்ஷன் பாலிசியோட ஸ்கிராப்பிங் யாரை அஃபெக்ட் பண்ணோன்னா, முக்கியமாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சிபிஎஸ்சிலையோ இல்லை ஐசிஎஸ்சிலையோ அவங்கள விட அதிகமாக இது யாருக்கான பாதிப்பை ஏற்படுத்தும்னா, ஒரு ட்ரைபல் ஏரியாவில் இருக்கிற ஒரு கடைக்கோடி ஸ்கூலில் இருக்கிற ஒரு மாணவனையோ ஒரு மாணவியோ, அதுக்கப்புறம் ஒரு ஆதி திராவிடர் பள்ளியில் படிக்கிறவங்களோ, இவங்களுக்கான தாக்கம் என்னன்னு நம்ம ரொம்ப உற்று பார்க்கல சார். எந்த குழந்தையுமே வந்து கற்றுக் கொடுத்தீங்கன்னா கற்றுக்கும். சின்ன வயசுல எல்லா குழந்தைக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப கற்று தர்ற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தானே இதை பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட எந்த குறையும் நிச்சயமாக இருக்க முடியாது. ஒண்ணு அந்த கட்டமைப்புல ஏதாவது ஃபெயிலியர் இருக்கணும், இல்ல அதை கற்றுக் கொடுக்கிற இடத்துல எங்கேயோ ஃபெயிலியர் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து எங்க இந்தியா முழுவதுமே பார்க்கும் பொழுது பல இடங்கள்ல அந்த குழந்தைக்கு 5வது படிக்கக்கூடிய குழந்தை என்ன படிக்கணுமோ அதுக்கு அதை படிக்க தெரியல அப்படின்னா அது குழந்தையோட தப்பு இல்ல, அங்க இந்த மிச்சம் இருக்கிற ஏரியால தப்பு இருக்கு. அதை அட்ரஸ் பண்ணவே நம்ம மறுக்கிறோமான்னு நான் கேட்கிறேன். இல்ல, நீங்க சொல்றது மாதிரி இப்ப நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது. கன்ஃபார்மா எஜுகேஷனை இன்னும் வேர்ல்ட் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஆனா கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் நோ டிடென்ஷன் பாலிசி, இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வரனா, நீங்க சொல்ற மாதிரி இதை ஃபாலோ பண்ற ஸ்டேட்ஸ், அதாவது வந்து ரொம்ப இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கொடுத்த ரிப்போர்ட் கடந்த ஆகஸ்ட் மாதம் எக்ஸாக்ட் டேட் சம் 21-22 இதை ஃபாலோ பண்ற ஸ்டேட்ஸ் எஜுகேஷன் ரீதியா
இந்த செகண்டரி ஸ்கூல்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் எல்லாத்துலேயும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எஜுகேஷனை நம்ம கன்ஃபார்மாக இன்னும் அடுத்த லெவலுக்கு எவால்வ் பண்ணணும், இன்னும் குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு அதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இன்னும் எடுத்துகிட்டு போகணும். நம்ம அதுவும் குறிப்பாக இப்போ பார்த்தோன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. என்னன்னா நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் கண்டினியூஸாக இப்போ எங்கள் தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், எங்கள் கட்சி கண்டினியூஸாக பேசுகிறோம். இப்போது நம்ம இந்தியாவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் க்ரைம், ஒரு பிளாக் பேஜஸ் என்னென்னா நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலன்றது தான். அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் இது எல்லாமே கரெக்டாக போகலன்றலாம். நம்ம இது என்ன ஆகுனா ஒரு காலகட்டத்தில் ஏஜ் நம்ம வந்து மீன் ஏஜ் வந்து கண்டிப்பாக அதிகமாகுது. அப்போ வந்து இந்தியாவோட எக்கனாமிக் லெவல் எந்த லெவலில் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. ஆனால் வந்து இப்போ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த என்டிபி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே அதாவது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கொடுத்ததில் இருக்குது. இந்த மாநிலங்கள் எல்லாமே 10th 12th ரிசல்ட்ஸில் கம்பேரிட்டிவ்லி மற்ற இந்தியாவிலே இருக்கிற மற்ற மாநிலங்களை விட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது இன்னொரு விதத்தில் நீங்கள் இந்த நம்ம சொல்கிறோம்ல, இந்த எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸை பூஸ்ட் தான் பண்ணியிருக்குது. இது வந்து இந்த இடத்துல சங்கர் நாராயணன் அவர்களை கேட்கறது, கல்வி அப்படிங்கிறது திரும்பியும் நம்ம வந்து மதிப்பெண் அடிப்படையிலேயே கொண்டு போறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இந்த இவ்வளவு மார்க் வாங்கினாதான்ப்பா நீ 5வது பாஸ் அப்படின்னு சொல்றது வந்து அந்த குழந்தை மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையாகத்தானே நம்ம பார்க்க வேணும். ஏன்னா 5வது படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீ இவ்வளவு வாங்கி ஆகணும், இப்படி இவ்வளவு மார்க்குன்னு அங்கிருந்தே நம்ம அந்த மைண்டுக்குள்ளர ஒரு இது மாதிரி நம்ம செலுத்திக்கிட்டே போறோமே. அப்ப எங்க கற்றல்ங்கிறது அடிபட்டு போயிடுது. அந்த மார்க்ன்றது மட்டும் தானே நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல கல்வியோடைய அவசியமே அங்க அடிபட்டு போயிடுது இல்ல. எதற்காக கற்கிறோம் அப்படின்ற அந்த நோக்கமே அங்க கேள்விக்குறியா நின்றுடுது இல்ல மேடம்? ஆக்சுவலி இப்போ நீங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அசஸ்மெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, எக்ஸாம்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தல, தேர்வு அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த அசஸ்மெண்ட்னுடைய பேட்டர்னே மாறிடுச்சுங்க. அதாவது நம்ம வந்து லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் போய் 20 வருஷம் ஆகி போயிடுச்சு. நம்ம வந்து இந்தியா வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா நம்ம we have to just introduce lot of new policies in all the sectors. அப்போ எஜுகேஷனும் ஒன் ஆஃப் தி செக்டார் மாதிரி நம்ம வச்சிருக்கோம். கல்விங்க வந்து மிக முக்கியமான ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம சொல்றது அசஸ்மெண்ட்ங்கிறது பையனுக்கு வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து அதை படிச்சு தேர்வு வைக்கிற முறையெல்லாம் மாறி இப்போ அவனுக்கு வந்து அவனுடைய ரெகுலரா ஸ்கூலுக்கு வரானா, அவனுடைய டிசிப்ளின், அதுக்கெல்லாம் ஒரு இன்டர்னல் அசஸ்மெண்ட் மாதிரி மார்க் கொடுக்குறாங்க. அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை மல்டிபிள் சாய்ஸ்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்படி அந்த அசஸ்மெண்ட்னுடைய பேட்டர்னே இப்ப மாறிடுச்சு. அப்போ ஒரு குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரான், எல்கேஜில சேர்றாங்க அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்றாங்க, ஒரு 5 வருடங்கள் படிக்கிறான். அவன் 6ஆம் வகுப்புக்கு போறதுக்கு அந்த 10 வயது குழந்தைக்கு உண்டான அந்த இன்டெலிஜென்ட் கோஷன், எமோஷனல் கோஷன், சோசியல் கோஷன் எல்லாம் இருக்காங்கிறத அசஸ்மெண்ட் பண்ணவே கூடாது. அப்படின்னா இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு படிநிலைகள் இருக்கு. அதாவது 5 படிநிலைகள் இருக்கு. இந்த எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி எல்லாம் வந்து அங்கன்வாடி மாதிரி வச்சிருக்காங்க. 1 to 5 வந்து தொடக்கப்பள்ளின்னு வச்சிருக்காங்க. 6, 7, 8 அது நடுநிலை பள்ளி, 9, 10 மேல்நிலை பள்ளி, 11, 12 உயர்நிலை பள்ளி. தமிழகத்தினுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல அந்த கேஜி செக்ஷன் ஒண்ணு இருக்கு. சில நான் படிச்சது கிராமத்துல வந்து 1 to 5 ஒரு திலகர் தொடக்கப்பள்ளி தமிழ் மீடியத்துல படிச்சேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கணும்னா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். இப்பவும் இருக்கு. சில கிராமத்துல 1 to 5 தான் இருக்கு. அப்போ 5ஆம் வகுப்புல அந்த மாணவன் அரசு பள்ளியிலே பாஸ் டிசி கொடுத்தாதான் பக்கத்துல உள்ள கிராமத்துல போயிட்டு 6ஆம் வகுப்பு போய் சேர முடியும். அப்ப காமராஜர் காலத்துல ஐயா விஜயகிருஷ்ணன் சாருடைய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல ஒவ்வொரு கிராமத்திலையும் தொடக்கப்பள்ளிகளை உருவாக்கினார். அந்த தொடக்கப்பள்ளியில இருந்து அவனுக்கு ஒரு டிசி கொடுப்பாங்க, பாஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை கொண்டு போயிட்டு பக்கத்துல உள்ள அடுத்த ஒரு பெரிய ஊர்ல போயிட்டு 6ஆம் வகுப்பு படிப்பாங்க. அப்போ அரசே வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே வந்து ஒரு கன்வீனியன்டா பிரிச்சிருக்காங்க. ஒரு 10 வயது வரைக்கும் ஒரு தொடக்கப்பள்ளி, அப்புறம் நடுநிலை பள்ளி, அப்புறம் உயர்நிலை பள்ளி, அப்புறம் அதே தான் இப்ப சொல்லியிருக்காங்க. 5ஆம் வகுப்பு ஒரு 10 வயது நிறைவடைந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ இந்த தகுதிகள்லாம் ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தாதான் அடுத்து கோப்ப பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் வைக்கிறது வந்து தவறு கிடையாது. இப்போ என்ன ஆச்சுன்னா ஆர்டிஇல நம்ம வந்து டில் 8, இப்போ நம்மளுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அது தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆக்சுவலி அவருடைய ஸ்டேட்மெண்ட்லயே அப் டு 8 அப்படின்னா 7ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்புக்கு ஆல் பாஸ் போட்டுருவாங்க.
8ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு நீங்க எக்ஸாம் வச்சுதான் பண்ணணும். அப்படிதான் ஆர்டிகளே இருக்குது. டில் 8, அதாவது 7ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நீங்க பாஸ் பண்ண முடியும். 8ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே 9ஆம் கிளாஸ் போச்சுல பிக் டிரான்ஸ்மிஷன் ஹேப்பன். அங்க உங்களுக்கு இங்க படிச்ச மாதிரி ஒரு தனித்தனியான பாடங்களுக்கு அது வேற மாதிரி கலெக்டிவா இருக்கும். அப்போ நம்மளுடைய இந்தியாவில பாத்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏசர் அப்படின்னு ரிசல்ட் இருக்குது, பிசா அப்படின்னு ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச், இது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில எஸ்பெஷலி ஏசியாலேயே இந்தியாலையும் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 76-77 ஆண்டுகள் ஆகி போச்சு. நம்ம பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாதிரி நம்மளும் இருக்கும். நம்ம உலகத்திலேயே பாப்புலேஷன் ஜாஸ்தி உள்ள கண்ட்ரி. நம்மளுடைய அந்த ஸ்டாண்டர்டும் பங்களாதேஷ் ஸ்டாண்டர்டும் பாகிஸ்தான் ஸ்டாண்டர்டும் ஈவன் ஸ்ரீலங்கா இஸ் அஹெட் ஆஃப் அஸ் அந்த பிசா ரிப்போர்ட்ல. அப்போ நம்மளுடைய ஒரு சில வரலாற்று பின்னணிகள் வச்சு நம்ம சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரரு சக்சஸ் ஆயிட்டாரு, நாதல்ல ஆந்திரக்காரரு அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப சொல்ல முடியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு போயாச்சுன்னா the data is saying that we have to compete with globalized perspective. நம்ம ஒரு முன்னே நம்மள மாதிரி சில அறிஞர்கள் சாதிச்சதை வச்சுட்டு நம்ம அதுலயே நிழலே உட்காரக்கூடாது. எப்போ உலகத்தினுடைய அந்த ரெவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் சொன்ன மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்படாத மாதிரி தான் பண்றாங்க. நீங்க 35 மார்க் சொன்னீங்க. சிபிஎஸ்இ மத்திய அரசுல 33% தான் சொல்றாங்க. ஒரு 33% மார்க்க கூட ஒரு மாணவனால வாங்க முடியலன்னா உடனடியாக 2 மாசத்துல இன்ஸ்டன்டா ஒரு எக்ஸாம் வைங்க சொல்றாங்க. அப்போ அதனுடைய பர்பஸ் அந்த மாணவனை தயார்படுத்துதலே தவிர அந்த மாணவனை தடை போடுவது கிடையாது. there is a difference between breaking, there is a difference between preparing. நீங்க நம்ம prepare இப்ப இந்த இடத்துல என்ன இல்ல சங்கர் நாராயண் இந்த இடத்துல என்ன சிக்கல் வருதுன்னா, ஒரு 5ஆவதுல அந்த குழந்தை தேர்ச்சி பெற முடியல அப்படின்னா அவர்களை அந்த மாணவனை வெளியேற்ற கூடாதுன்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பா இது அந்த ஸ்கூல் நிர்வாகம் இதை கண்டிப்பா அமல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அந்த காரணம் இல்லைன்னா கூட வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த மாணவனை வெளியே அனுப்புவதற்கான வாய்ப்பு கூட இருக்கதா இருக்கு. இன்னொன்னு 25% மாணவர்கள் நம்ம அந்த சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் கூட அவங்க நினைக்கக்கூடிய பள்ளியில போய் சேர்ந்து இன்னைக்கு கல்வி கற்கலாம்ன்றதுதான் ஆர்டியோட இதுவே. அப்ப அது அந்த இடத்துல அந்த மாணவனை வெளியேற்றிட்டீங்கன்னா அப்ப ஏழை மாணவர்கள்லாம் ஒரு நல்ல ஸ்கூல்ல போய் சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ங்கிறது அவனுக்கு கிடைக்காம போயிடும்ல. அதை தானே நம்ம தாண்டி வந்திருக்கோம். இவ்வளவு நாளா அந்த பேரியரை பிரேக் பண்ணி தானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப தமிழ்நாடு அப்படின்னாவே ஆமா உயர்கல்வியிலையும் நம்ம தான் தேசிய சராசரியோட அதிகம் என்ரோல்மெண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம்ல. அப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து தானே பார்க்கணும். அப்ப நீங்க 5ஆவதுலயே ஒரு பையனை நீங்க வெளில அனுப்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அவனை எங்க சேர்த்துறது? அப்ப அவனுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு மனதளவுல ஒரு பின்தங்கிய ஒரு டிப்ரெஷன், அந்த குழந்தைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். ஓ இது என்னமோ நம்மள அமிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அப்ப அவன் ஸ்கூலுக்கு திரும்ப போவானான்னு தெரியாது. அந்த இடத்துல ஒருவரோட படிப்புங்கிறது நின்று போக கூட வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல மேடம், நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க நல்ல ஸ்கூல். எதை வச்சு நல்ல ஸ்கூல் சொல்றீங்க? இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளி நல்ல பள்ளிகள் இல்லையா? இப்ப தனியார் பள்ளிகள் நல்ல பள்ளிகளா? அப்படி கிடையாது மேடம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மத்திய அரசு பள்ளிகள் கேந்திர வித்யாலயா இருக்குது, நவோதயா ஸ்கூல் இருக்குது, செல்ஃப் பைனான்ஸ் ஸ்கூல் இருக்குது, தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. இதுல இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நடக்கக்கூடிய செல்ஃப் பைனான்ஸ் ஸ்கூல்ல ஆர்டிஐ தேவையில்லைன்னு கவர்மெண்டே சொல்லிடுச்சு. இப்போ அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு. என்னன்னா இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் செல்ஃப் பைனான்ஸ் ஸ்கூல் கடந்த 3 ஆண்டுகளாக ஆர்டிஐல அட்மிஷன் கொடுத்த பசங்களுக்கு அந்த பணம் கொடுக்க முடியாததுனால இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் ஆர்டிஐ கீழே வர வேண்டாம் அந்த ரூல்ஸ் சொல்லிடுச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா யாருக்கெல்லாம் அஃபோர்டபிலிட்டி இருக்கோ அவங்க தான் தனியார் பள்ளியை நோக்கி வராங்க. அப்படி உங்களுடைய கருத்துக்கே வந்தா கூட ஒரு தனியார் பள்ளிகள் அவங்க 2 விதமா பார்க்கலாம். மாணவனுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி அந்த மாணவனை தயார் பண்ணி அவன் 6ஆம் கிளாஸ் போட்டாதான் அந்த பள்ளிக்கும் அட்மிஷன் கிடைக்கும், அந்த பள்ளிக்கும் ஸ்ட்ரென்த் ஏறும். இது இன்டென்ஷன் இஸ் டு மேக் தி ஸ்டூடண்ட் லேர்ன். இல்ல இப்ப நீங்க தனியார் பள்ளியில அந்த எஃபர்ட் கண்டிப்பா செய்வாங்களா? கிடையாது. நீ படிக்கலையா நீ வெளில போன்னு சொல்றதுதான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு பணமும் வரல அப்படின்னா அதுக்கு யோசிப்பாங்கல்ல. எதுக்கு
அப்ப அந்த மாணவன் எதற்கு அப்படின்ற யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த நிலைமை நம்ம இப்போ 5 ஆண்டுகள் அந்த குழந்தை அந்த இடத்துல படிச்சுட்டு திரும்பி வேற இடத்துக்கு வேற ஒரு சூழல் இல்ல, நீங்க அது பள்ளி தூரம்ன்றதுனால கூட அந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கலாம். அப்ப இன்னொரு தூரமா இருக்கக்கூடிய பள்ளிக்கு செல்ல வேண்டிய, இப்ப இதெல்லாம் யோசிக்கும் போது பேரண்ட்ஸ் ஒருவேளை அவங்களுடைய குடும்ப சூழலை கருதி திரும்பியும் பழைய நிலைக்கு கொண்டு போயிட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இல்லையா? அதை தடுக்க தானே நம்ம இதெல்லாம் கொண்டு வந்தோம். பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவது கற்பதற்கு தான். அந்த கற்றல் அந்த அவுட்கமே வரலன்னா அப்ப வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஒரு 5 வருஷம் பள்ளிக்கூடத்துல படிச்சதுனுடைய நோக்கம் என்ன? இப்போ அந்த அவுட்கம்ங்கிறது அந்த 33 மார்க்ல தான் இருக்கான்னு நான் கேக்குறேன். அப்படி கிடையாது. 33 மார்க்குங்கிறது அது அசஸ்மெண்ட்ல ஒரு ப்ராசஸ். ஒரு மாணவனை ஒரு பள்ளிக்கூடம் வேற அதாவது 360 டிகிரி அசஸ்மெண்ட் பண்ணலாம் மேடம். அதாவது இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் இருக்கு. ஒரு மாணவனுக்கு இப்ப நான் ஒரு கவர்மெண்டினுடைய நார்ம்ஸ் பிரகாரம் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் அவனால பண்ண முடியலன்னா அவனுக்கு வேற வழியில அசஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஒரு பாடத்துல 100 மார்க்ல அவனுக்கு 20 மார்க் அந்த இன்டர்னல் மார்க்கே வந்துருது. அப்ப ரிமைனிங் 80 மார்க்குக்கு அவன் 13 மார்க் தான் எடுக்கும். நீங்க சொல்லக்கூடியது வந்து அந்த 33 மார்க்கை மச்சு மட்டுமே நாங்க அவனை அசஸ் பண்ண மாட்டோம். நிறைய அந்த பேராமீட்டர்ஸ் யாட்ஸ்டிக்லாம் இருக்கு. அது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மத்திய அரசினுடைய. நான் சிபிஎஸ்இ ஸ்கூல் பிரின்சிபல் ஆகனால எனக்கு தெரியும். அதனால இதுல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஃபில்டர் பண்ணிடுவாங்க மாணவர்களை வந்து அது அப்படி பாத்துட்டீங்கன்னா டுடே இந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட வெப்சைட்டுக்கு போயிருந்தேன். அதுல அந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வெப்சைட் என்னெல்லாம் போட்டுக்குன்னா இந்த கோர்ஸ் எல்லாம் நீ படிக்கணும்னா 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும், 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும் போட்டிருக்கு. அப்போ ஒரு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல ஒரு ஜூட் பேக் தைக்கிறதாகவோ அல்லது ஒரு டெய்லரிங் படிக்கணும்னா கூட ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும்னு கவர்மெண்டே சொல்லுது. அப்போ 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிக்க அப்ப எப்படி மதிப்பீடு செய்வீங்க அந்த பையனை? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் கிளாஸ் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த வேலைக்கு அந்த பையனுக்கு தகுதி இருக்கு, அவன் அதுக்காக கஷ்டப்பட தேவையில்லை. அங்க போய் அந்த திறனை வளர்த்துக்கிட்டா போதுமானது. அவங்க செலக்ட் பண்றது ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். அப்போ அந்த ஸ்கில் இருக்காங்கிறது பார்க்க கூடாது. நான் சொல்றது நீங்க அசஸ்மெண்ட்ங்கிறது the assessment is also part of testing the skill. அப்போ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கான்னு பாக்குறது கூடாதுங்கிறீங்களா? அப்ப எப்படியோ போவான் அந்த கோர்ஸ் படிப்பான். இப்போ நீங்க வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னா ஒரு ஒரு வச்சிருக்கீங்க, இவ்வளவு தேவைன்னு சொல்லிருக்கீங்க. அப்போ வந்து 10ஆம் வகுப்பு எக்ஸாம் அடுத்து என்ன சொல்ல போறீங்க நீங்க? நம்மளுக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லியாச்சு, 5ஆம் வகுப்பு எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லியாச்சு, 8ஆம் வகுப்பு எக்ஸாம் வேண்டாம்னு சொல்றோம், 10th எக்ஸாம் வேணா சொல்லிடுவோம், 12th எக்ஸாம் வேணா சொல்லிடுவோம். பையனை பார்ப்போம், எவ்வளவு உயரம் இருக்கிறான், எவ்வளவு ஹைட் இருக்கிறான், என்ன கலரு, நீ செலக்ட்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு இடத்துல நம்ம we have to filter இல்லையா? நல்லா புரிஞ்சுக்க. டைரக்டா 12ஆம் வகுப்புல போய் ஃபில்டர் பண்றதுக்கும் அந்த பையனுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் தானே மேடம். இது வந்து நீங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். இது வந்து ஒரு பையன் நம்மளுக்கு வந்து பெரிய கிளாஸ்ல போயிட்டு எப்படி எக்ஸாம்னு பயப்படுறதுக்கு பதிலா ஐயோ இதுதான் எக்ஸாமா, இப்படிதான் கேள்விகள் கேட்பாங்களா அப்படிங்கிறது அதை கூட சொல்லக்கூடலன்னா அப்ப என்ன? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லவே கிடையாது. ஆசிரியர்கள் தேர்வுகளை வைப்பாங்க, அந்த மார்க் மதிப்பீடு செய்வாங்க, கொடுப்பாங்க. சில கிளாஸஸ் எல்லாம் முன்னாடி வந்து டபுள் ப்ரமோஷன், நல்ல குழந்தைகளை 3ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் கிளாஸ் போட்ட கேஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இன்டெலிஜென்ட் கோஷன் நல்லா இருந்தா அந்த மாணவனுக்கு நீ ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய திறமை உனக்கு இருக்கு அப்படி எல்லாம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் நடந்த நடைமுறை தான். அப்ப அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கல. ஏன் வந்து இவனை 3ஆம் கிளாஸ் இருந்து 5ஆம் கிளாஸ் போட கேள்வி கேட்கல? ஏன்னா அந்த ஆசிரியர் அந்த பள்ளி அவனை மதிப்பீடு செய்யறது, அவனுக்கு திறமை இருக்குது. ஒரு 13 வயசு பையன் பிஏ எக்ஸாம் எழுதுறான், அவனுக்கு திறமை இருக்கு, எழுதுறான். அதே மாதிரி ஒரு 10 வயசு குழந்தைக்கு பேசிக் இதெல்லாம் இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படை. இப்ப நீங்க வந்து நம்ம சொல்ற ஒபிசிட்டி இருக்குது, அவனுக்கு வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்குது, அவன் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான்னு எதை சொல்ல முடியுங்க? யூ ஆர் கோயிங் டு ஒரு கவுன்சிலிங் போறீங்க, அவங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்றாங்க, டெஸ்ட் பண்ணி டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்ப டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்கு பேரு எக்ஸாம் இல்ல, அசஸ்மெண்ட் இல்ல, அது வந்து டயக்னைசிஸ். இதுமே ஒரு டயக்னைசிஸ் தான் மேடம். ஒரு 5ஆம் வகுப்புல உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது ஒரு பண்றது வந்து தவறே கிடையாது. அதை வந்து நம்ம தவறுன்னு நம்ம புரிதல் நம்மளுடைய புரிதல் தான் மேட்டர் இதுல. இப்போ இது வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய நம்ம ரேவந்த் ரெட்டி இருக்கிறாரு, அவர் இது எதிர்க்கல. அங்க ஆந்திரால நம்ம தெலுங்கானால மும்மொழி கொள்கை இருக்குது. அப்போ அரசியல் ஆகக்கூடாது. அதாவது நம்ம எதெல்லாம் அரசியல் ஆக்கணும், எதெல்லாம் வந்து அரசியல் ஆக்கக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாகணும். Since education is a concurrent list, we have to be talking through talks. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நீங்க ஒரு 2 ஸ்டெப் இறங்கி வாங்க, நாங்க 2 ஸ்டெப் ஏறி வரோம். அல்டிமேட்லி ஸ்டூடெண்ட்ஸ் should get benefit அப்படின்னு தான் பாக்கணுமே தவிர அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பிளைண்டா எதுவுமே இருக்கக்கூடாது.
ரைட். விஜய் கிருஷ்ணா இந்த இடத்துல வரேன் சார். ஓகே சார், வரேன் சார். விஜய் கிருஷ்ணா இந்த இடத்துல அவர் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட 16 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. நான் அதை கூட சொல்லல, அந்த மும்மொழி கொள்கை அதுக்கெல்லாம் கூட நான் போக வரல. அங்கெல்லாம் இல்லையா ஏழை மாணவர்கள் இல்லையா? அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லையா? நம்ம மட்டும் தமிழ்நாடு எப்பயுமே எதிர்ப்பு, அதுவும் குறிப்பா பிஜேபி அரசு கொண்டு வருதுன்னா கண்டிப்பா அதை கண்ண மூடிட்டு எதிர்த்துடணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்க மாதிரி தானே தெரியுது. இல்ல நிறைய ஸ்டேட்ஸ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி யூனிஃபார்ம்டா ஒண்ணு எல்லா ஸ்டேட்ஸும் எல்லாம் கொடுக்கல. இஃப் யூ வாண்ட் ஐ கேன். இல்ல அதான் சொல்ல 16 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள், மிச்சம் இருக்கிற மாநிலங்கள் இன்னும் முடிவு எடுக்கல. இப்போ அந்த மாநிலங்களும் இந்த வழிக்கு தமிழக கேரளா வழியை பின்பற்றணும் தான் நாங்க சொல்றோம். சரிங்களா? இப்ப அவங்களும் இந்த நீங்க இது இல்ல இந்த எதிர்ப்பதற்கான காரணம் வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? உங்க மனசாட்சிப்படியே இது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் தான். நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சார் சொன்னதை வச்சு நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுலயே அடங்கும். ஃபர்ஸ்ட் சார் சொன்னதை வச்சு சொல்றேன். அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருந்தது. எப்படின்னா நீங்கள் ஒரு பையன் ஸ்கூலில் போய் அட்மிஷன் சேர்ந்தா போதும், கிளாஸே அட்டன் பண்ணவனா, எக்ஸாமே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 8th பாஸ்ன்ற மாதிரி அவர் பேசுகிற தோரணைகள்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த நோ டிடென்ஷன் பாலிசி மூலமா என்ன சொல்ல வரனா, பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஏத்தாதீங்க, டிஸ்கிரிமினேஷன் பண்ணாதீங்கன்றதான் சொல்ல வரும். நீங்க இப்ப 8ஆவதுல இருந்து 9ஆவது போனதுக்கு அப்புறம் எக்ஸாம் வைக்கணுமா வேணாமா? 9ஆவது வந்து இல்ல அப்ப அந்த இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? அந்த இடத்துல எதுவும் இல்லையா? அது இதுல மட்டும் தான் வருதா டிஸ்கிரிமினேஷன்? எங்க கொண்டு வரீங்க அதுல? நீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் இத சொல்லிறேன். அவர் சொன்னது ரொம்ப வேடிக்கையா இருந்தது. இதுல இந்த அப்ரோச் நான் சொல்றேன் பாருங்க. அவரு சார் இது அவரு பர்சனலா எடுத்துக்கூடாது, பட் திஸ் அப்ரோச் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு மெரிட்டோக்ராட்டிக் அப்ரோச். மைக்கேல் ஜே சாண்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த மெரிட்டை பத்தி மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, the problem with meritocracy is by itself and the reaching the merit is a more bigger problem. அதாவது வந்து இந்த மெரிட்டோக்ரஸியே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதோட அந்த மெரிட்டை அடையிறதுன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரிங்களா? இது எப்படின்னா, இங்கே எல்லாருமே ஈக்குவல் ரிசோர்ஸஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியோட கம்பீட் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரே விதமான சூழ்நிலைகள்ல இருந்தோ ஒரே விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இதோ கிடையாது. எல்லாருமே தனித்தனியா அவங்களுக்கான தனித்தனி பிரச்சனைகளோட கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இதுல சொல்றாங்க, அதாவது இந்த ரூல்ல இந்த புது அமெண்ட்மெண்ட்லேயே இன்கேஸ் பிரச்சனைகள், அதாவது வந்து யாராவது ஒருத்தவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இல்லை தேர்ச்சி பெற முடியலன்னா அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஸ்பெஷலைஸ்டான வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ்டான இன்புட்ஸ் கொடுக்கணும். சார் நீங்கள் ஒரு டவுன் ட்ராடன் பேக்ரவுண்ட்லேருந்தோ இல்லை அண்டர் ப்ரிவிலேஜ்லேருந்தோ இல்லை ஒரு மார்ஜினலைஸ்டு பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களோட சூழ்நிலை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கான இல்ல எனக்கு இல்ல இந்த இடம் தான் எனக்கு புரியல. ஒரு ஏபிசிடி கூட தெரியல, ஒரு நம்பர் கூட தெரியலன்னு ஒரு சர்வேல சொல்றாங்க. அத கூட அங்க இருக்கிறவங்க கத்து கொடுக்கலையான்னு நான் கேக்குறேன். குழந்தைங்க நிச்சயமா நீங்க பேக்ரவுண்ட் எதுவா வேணா இருக்கலாம் சார், குழந்தைக்கு ஏ இது பி இது சின்னு நீங்க சொல்லி எந்த இப்ப இன்னைக்கு 6 மாசம் குழந்தைக்கே இப்படி காட்டுறாங்க, அந்த குழந்தைங்க ஏபிசி சொல்ற அளவுக்கு தான் குழந்தைங்க ஐக்கியோட இருக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க அந்த ஒரு இதுல நீங்க 8ஆவது வரைக்கும் பசங்களுக்கு நீங்க சொல்லியே தரலனாலும் பரவாயில்ல, அவன் கத்துக்கலனாலும் பரவாயில்ல, அவன் அப்படியே போகட்டும். இப்ப 8ஆவது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. அது உண்மைதானே? அது உண்மைதானே? நான் சொல்லிடுறேன், நீங்க சொன்னீங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இதை ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. இது வந்து எல்லா பள்ளிகள்லயும் எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி வந்து படிக்க இது இல்ல ஒண்ணுமே தெரியலன்றத ஃபர்ஸ்ட் ஜெனரலைஸே பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். தமிழ்நாடு மச் ஃபார் ஹெட். தமிழ்நாட்டுல தான் ரிசல்ட் வந்தது, தமிழ்நாட்டிலயும் இந்த ரிசல்ட் இருக்கு. இது வந்து வேற மாநிலத்துல இருந்து சர்வே ரிசல்ட் பத்தி நான் பேசல, தமிழ்நாட்டுலயும் வந்திருக்கு. அதான் நான் பேசுறேன். அதான் நீங்க ஃபர்ஸ்ட் இதை ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி மனப்போக்கத்தை கட்டமைக்க கூடாது. அதாவது வந்து இந்த பசங்களுக்குலாம் ஒரு 8th வரைக்கும் எதுவுமே சொல்லியே தரதில்ல, எதுவுமே இவங்களுக்கு பண்றதே இல்லை, இவங்க சும்மா ஸ்கூலுக்கு வராங்க இவங்க போறாங்க. ஏன்னா இந்த பிஜேபியோட மனப்பக்கம் அப்படிதான் இருக்கு. குறிப்பா பிரகாஷ் ஜாவேத்கர்ன்ட்டு ஒரு அமைச்சர் இருந்தாரு. அதாவது இந்த 2016ல இத பத்தி அமெண்ட்மெண்ட் எடுத்து வரும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஜெனரலைஸ் பண்ணி சொல்றாரு, பசங்க எல்லாம் வெறும் மதிய உணவுக்காக சாப்பிடறதுக்கு மட்டும் போறாங்கன்னு. சார் கல்வினால இங்க எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்களே. ஒரு 5ஆம் வகுப்பு கிளாஸ்ல வந்து எத்தனை குழந்தைங்க வந்து தேர்ச்சி பெறாம இருந்துட முடியும்? எனக்கு சொல்லுங்க. 20 குழந்தைங்க படிக்கிறாங்க, எல்லாம் ஒரே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து படிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஒரு அரசு பள்ளியில படிக்கிறாங்க, எல்லா குழந்தைங்க ஒரே கொஞ்சம் வெவ்வேறு இதுல இருந்து படிக்கிறாங்கன்னா கூட ஒரு 30 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா 20 குழந்தைங்க கண்டிப்பா பாஸ் ஆயிருவாங்க.
அந்த 10 குழந்தைங்கிட்ட தான் வித்தியாசம் இருக்கும். அந்த 10 குழந்தைங்களை ஏன் வந்து அந்த அவங்கள கவனிக்க முடியலன்னு நான் கேட்கறேன். இல்ல நீங்க அதுதான் சொல்றேன்ல, இதுக்கு வந்து ஒரு ஆஸ்பெக்டோ இல்லை ஒரு ஃபேக்டரியோ நம்ம ரீசன் அவுட்டே பண்ண முடியாது. இது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இன்டெலெக்சுவல் ரிசர்ச்சுக்கு உட்பட்டது. இது பல ரீசன்ஸ் இருக்கு. ஆனா இதனால நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ்லாம் இது டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ஷன்ஸா தான் இருக்கும். இது இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டாது, இந்த பிரச்சனைகளை இன்னும் பெருசா தான் இருக்கும். அப்ப 12th வரைக்குமே வேண்டாமா? இல்ல எனக்கு இதையும் சொல்லுங்க. 8th வரைக்கும் கரெக்ட் நீங்க சொன்னது. இப்ப 9th ல இருந்து 12th வரைக்கும் அப்பயும் இந்த பிரச்சனைகள் இருக்குமே, அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போறோம்னு கேக்குறேன். நீங்க வந்து இதுக்கு இன்னும் நம்ம ரொம்ப ப்ரோக்ரசிவான மெஷர்ஸை பத்தி யோசிக்கலாமே தவிர இதை வந்து நீங்க ஒரு ரிக்ரெசிவ் மெஷர்ஸ்னால நீங்க இந்த அதாவது வந்து எல்லா விதங்களையும் பல திட்டங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், எவ்வளோ தலை சிறந்த திட்டங்கள் நம்ம சொன்னாலும் அதுல ஏதாவது விமர்சனங்கள் வரும், மாற்று கருத்துக்கள் வரும். அது ஒரு ஜனநாயக பண்பு, சரிங்களா? ஆனா அதற்காக அந்த திட்டமே குறை, அந்த விஷயங்களே வேணாம். இப்போ அந்த பிரகாஷ் ஜாவடேகர்ன்ற அமைச்சர் சொன்ன மாதிரி நீங்க மத்திய உணவு திட்டத்தை நிறுத்திடுவீங்களா? அப்போ நீங்க அப்போ வந்து பசங்களுக்கு கிடைக்கிற கல்வியை நிறுத்திடலான்றீங்களா? இப்போ நீங்க இதெல்லாம் அவங்க சொல்லலையே. நான் கேக்குறேன், நீங்க இல்ல நீங்க எந்த அதாவது உலகத்துல நீங்க இல்ல இது அப்படிதான் நீங்க பாக்குறீங்களான்றதுதான் கேள்வி. இதுக்குள்ள அரசியல் இருக்கிறதா? இது அரசியலாக பார்க்கப்படுகிறதா? இன்னைக்கு நம்முடைய மாணவர்களும் எல்லாருக்கும் ஈக்குவலா படிக்கணும், நம்ம மாணவர்களும் வரணும்ன்றதுக்காக தானே கல்வி கற்கிறோம். எல்லாரும் ஒரு காலத்துல கிடைக்காத கல்வி இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுதானே நம்மளோட நோக்கம். காங்கிரஸ் நம்ம நோக்கம் அதுதானே. இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு முதல்வரா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், கல்வி அனைவருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்கு தான் கண்டினியூஸா போராடுறோம். கண்டினியூஸா எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் ரொம்ப மெட்டிகுலஸா, ரொம்ப பிளான்டா, ரொம்ப கான்சியஸா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவர்மெண்ட் எடுத்து வச்சுட்டே இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பசங்களுக்கு தமிழ்நாடு எஜுகேஷன்ல மிகப்பெரிய லெவல்ல இன்னும் ஆல்ரெடி தமிழ்நாடு இந்தியாவோட அடுத்த லெவல்ல இருக்கும், குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு போகணுன்ற. ஆனால் கண்டினியூஸா பார்த்தோம்னா இந்த மேட்டர் ஆஃப் எஜுகேஷன் பிஜேபி ஒரு டிஸ்கிரிமினேஷன், பிஜேபி ஒரு டிஸ்கிரிமினேட்டரி மனப்பாங்குல தான் போயிட்டு இருக்கு. கண்டினியூஸா நீங்க இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டெப்தா 9th ல அந்த பையனுக்கு ஒரு பாராகிராஃப் படிக்க தெரியலனா அவனோட மனநிலை என்னவா இருக்கும் சார்? இல்ல எனக்கு அது சொல்லுங்க. அந்த இடத்துல நம்ம யாரோட தப்புன்னு நம்ம சொல்லலாம். அத இல்ல நீங்க சீரியஸா எனக்கு இந்த क्वेश्चन, ஏன்னா இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸ் சொல்ற பிரச்சனையாகத்தான் இது இருக்குது. குழந்தைங்க கிட்ட இது இருக்கு, ஆனா குழந்தைங்க மேல நிச்சயமா தப்பு கிடையாது. அப்ப அதை எங்க கொண்டு போய் நம்ம அதற்கு யாரை பொறுப்பாக்குவது, அது எப்படி நம்ம சரி பண்றது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நம்ம எதுவுமே ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த ஒரு சிங்கிள் ஆஸ்பெக்ட்ல டிசைட் பண்ண முடியாது. ஆனா நீங்க எடுக்கிற ரிக்ரெசிவ் மெஷர்ஸ் நீங்க இன்னும் அவங்கள வந்து ஒரு எமோஷனலாவும் சரி சைக்காலஜிக்கலாவும் பேர்டனை மட்டும் தான் ஆகும். அவங்களுக்கு நீங்க போறது இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துமே தவிர இதுக்கான தீர்வு உங்க வந்து இறுதிக்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். சங்கர நாராயண் சார், அதாவது இது நிஜமாவே ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு வேறுபாட்டை உருவாக்கிடுமா? வந்து இந்த மாணவன் இந்த போயிட்டு 6வதுக்கு நான் போல அப்படின்றது அந்த குழந்தையோட மனசுல ஒரு பெரிய ஒரு இதை விளைவிக்கும், அது ஒரு பேர்டனை தானே கொடுக்கும். அது வந்து அந்த ஏஜ்ல அவங்களுக்கு அது புரியாத ஒரு ஏஜ்ல அவங்களை அந்த மாதிரி பாகுபடுத்தி பார்க்கறதுங்கிறது சரியா இருக்க முடியுமா? அதனால நம்ம டோட்டலா நம்ம என்ரோல்மெண்ட்டையே இழந்துட வாய்ப்பு இருக்கு. இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கோம், பள்ளின்ற இடத்துக்கு குழந்தைங்களை கொண்டு வந்துட்டோம்னா எப்படியாவது அந்த பசங்க படிச்சு வந்துருவாங்க ஒரு கட்டத்துல. அவங்க வளர அதையும் நம்ம அந்த இடத்துலயே 5வதுன்ற இடத்துலயே ஒரு தடைகள்லாம் அந்த இடத்துல இதை வைக்கிறோமா, இந்த தேர்ச்சிங்கிற விஷயத்த? மேடம் இது வந்து இந்த புரிதல் தான் மேடம் மேட்டர். ஆக்சுவலி தி திங் இஸ், நீங்க திரு கலைஞர் அவர்கள் வந்து சமச்சீர் கல்வி வந்து தமிழகத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சுல, நம்பர் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு வாஸ் அரௌண்ட் ஜஸ்ட் ஒரு 300-350 பள்ளிகள் தான் இருந்துச்சு. பேரண்ட்ஸ் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். தான் குழந்தை என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது பேரண்ட்ஸ் தெரியும். ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு போறாங்க, ஒரு கர்நாடிக் மியூசிக் கூட்டு போறாங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆக்குறாங்க. ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய அம்மா அப்பா அவங்க எந்த படிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர எப்படி படிக்க வைக்கணும்னு தெரியாது இல்லையா? அவங்க பெற்றோர்கள் டிசைட் பண்ணுவாங்க தான் குழந்தை எங்க படிக்கணும்ட்டு. அப்போ இதை வந்து டிசைட் பண்ண வேண்டியது ஒரு 10 வயது மாணவனுடைய பெற்றோர் கரெக்ட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி கரெக்ட், ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி கரெக்ட் பெற்றோர்கள் முடிவு பண்ணி பெற்றோர்கள் எந்த பள்ளியில சேர்க்கணுமோ அவங்க சேர்ப்பாங்க. இது நம்பர் 1. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியால வாக்களிக்கூடிய வயசு வந்து 21 இருந்துச்சு. அப்புறம் அதை 18 குறைச்சாங்க. இப்ப நாளைக்கு 16 கூட ஆக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசு வந்து ஒரு பாலிசி எடுக்குது, நம்ம அவாய்ட் பண்றோம். இப்ப நாளைக்கு இப்ப வந்து 5ஆம் வகுப்பு எக்ஸாம் வேண்டாம், 8ஆம் வகுப்பு எக்ஸாம் வேண்டாம், நீ கேட்டீங்க 10ஆம் வகுப்பு வேணுமான்னு கேட்டீங்க, நாளைக்கு 10ஆம் வகுப்புக்கு எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிதான். அப்போ மாணவன் நம்ம எப்படி அசஸ் பண்றது? அப்போ ஏதாவது ஒரு இடத்துல
இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப வந்து ஒரு அப்போ 21 வயது மாணவனுக்கு தான் புரிதல் இருக்கும். ஒரு நாட்டினுடைய வாக்களிக்கக்கூடிய உரிமையை, யாரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து ஒரு 21 வயசுல வரும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப 18 வயசுலயே அந்த அந்த ஆளுக்கு வந்து அறிவு வந்துருச்சு. 18 years is sufficient to elect somebody. நாளைக்கு 16 years is enough to identify who is going to rule the country அப்படின்னு சொல்லச்சுல ஐக்கியூ லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதனால கல்யாணம் ஆகக்கூடிய வயசு, ஓட்டு போடுற வயசுலாம் குறைச்சாங்க. இப்போ ஒரு 10 வயசு பையனுக்கு இதெல்லாம் தெரியணுங்கிற விஷயங்களை நம்ம சொல்றது தவறே கிடையாது. நீங்க வந்து எதைதான் அப்போ நம்ம எதை கொண்டு வந்தாலும் அவர் சொன்னார் இல்லையா, நம்ம வந்து பாலிசி பண்ணச்சுல டிஸ்கஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு விவாதமா எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே நேத்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இன்னைக்கு நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோம், தமிழகத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது அது டைரக்டா அப்போஸ் பண்ற மாதிரி. அதனுடைய அது அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுத்து we will discuss. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கமிட்டி வந்து மீட் பண்ணோம், நாங்க அதை பாக்குறோம், தமிழக மக்களுக்கு எது நல்லது. அதுதான் அவங்க ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கைன்றது வேண்டான்றதை ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாங்க. மாநில கல்விக் கொள்கைக்காக குழு போட்டு அது ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு அமைச்சரே சொல்றாரு. அதனால அதுல ரொம்ப தெளிவா தானே இருக்காங்க. ஒண்ணு இல்ல மேடம், இங்க பாருங்க, எல்லாமே வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசினுடைய நிறைய விஷயங்களை காப்பிகேட் பண்ணிடுச்சு மேடம். இப்போ there is a காலை உணவு திட்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்இபில இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் வந்து தமிழகத்திலயும் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. தமிழகத்திலேயே நான் முதல்வன் கொண்டு வந்தாங்க. அங்க வந்து ஒரு இல்லம் தேடி கல்வி வந்து டைரக்ட்லி என்இபிலயும் இருந்துச்சு, தமிழகத்தையும் கொண்டு வந்தாங்க. சோ தேர் ஆல்சோ ஏன் அப்போ வந்து ஜவஹர் நேசன் விலகினாரு, why அந்த கமிட்டில இருந்து விலகினாரு? most of the things what is there in NEP they are indirectly forced us to implement. I am not ready to head this state education policy அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர் நேசன் வெளியே வந்துட்டாரு. he is openly telling the press NEP ல உள்ளதான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க, வெளியில தான் வந்து இல்லன்னு சொல்றாங்க, they are pressurizing us to just write so many things I am unable to do அப்படின்னு வெளியே வந்துட்டாரு. அப்போ நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது, பட் அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். கல்வியாளர்கள் பொருள் ஐ கேன் see like this. என்னுடைய வியூ தவறா கூட இருக்கலாம், பட் அஸ் அ பிராடரா பாக்கச்சுல மாணவர்களுக்கு எது நல்லதோ அதை பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுவாங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா இப்ப நம்பர் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு 2000. 15 வருஷத்துக்கு முன்னாடி 300 ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூலு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2000 சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. ஏன் வருது? ஏன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இன்க்ரீஸ் ஆகல? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்க்ரீஸ் ஆகல? ஒய் சிபிஎஸ்இ ஸ்கூல் இன்க்ரீசிங்? அப்படின்னா நீங்க வந்து பிசினஸ் இல்ல, பேரண்ட் டிமாண்ட் இஸ் தேர். பேரண்ட் திங்க் பண்றாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் படிக்கணும்னு திங்க் பண்றாங்க, அதனால ஸ்கூல்ஸ் வருது. இல்ல இப்ப இந்த மூவ்னால அந்த ஷிஃப்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? மெட்ரிகுலேஷன் நோக்கியோ அரசு பள்ளிகளை நோக்கியோ இப்ப வந்து தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பசங்க மாறுறதுக்கான சூழல் இருக்கா? இப்போ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல மேடம், டூரிங் கோவிட் டைம் அந்த பேரண்ட்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நோக்கி நிறைய பேர் ஷிஃப்ட் ஆனாங்க. 2 வருஷம் கழிச்சு அந்த ஷிஃப்ட் அப்படியே இங்க மாறிடுச்சு. பிகாஸ் பேரண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட், குவாலிட்டி எதிர்பார்க்கறாங்க. அதாவது மாணவனுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போறது நோய் குணமாகணும்ட்டு, ஹோட்டலுக்கு போறது சாப்பிடறதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கிறது தான். அப்ப எப்படி படிச்சேன்னு டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, பாடம் நடத்தணும், ஆனா டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது புரியல எனக்கு. they will come to school, we have to educate them and we should not assess them. அப்படின்னா what is the meaning? எனக்கு புரியலையே. நீங்க தேர்வு வைங்க, ஆனா அந்த தேர்ச்சி இவ்வளவு வாங்கினாதான்றத நீங்க வைக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைங்களை அடுத்த வகுப்புக்கு இவ்வளவுதானே சொல்றாங்க. நீங்க தேர்வே வைக்க கூடாது, நீங்க அசஸே பண்ண கூடாதுன்னு யாரும் சொல்லல. மாணவனுக்கு வயசு 14 வயசு இருக்கும். ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 12 வயசு இருக்கும். 12 வயசுல பண்ணக்கூடாது, 14 வயசுல பண்ணலாம்னா என்ன? வாட் இஸ் டிஸ்கிரிமினேஷன்? அப்ப 2 வயசுல அவனுக்கு எல்லாமே பயங்கரமா அறிவு வந்துருமா? 2 இயர்ஸ்ல வந்து he'll become super genius. My question is very simple. 8ஆம் கிளாஸ் டெஸ்ட் வைக்க கூடாது, ஆனா 10ஆம் வகுப்புல வைக்கலாம்னா what is the meaning? The 2 yearsல he will become a super genius. He will get all the skills. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு 2 வருஷத்துல வந்துருவானா? அப்போ we don't want to spend huge thousands crores. 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றோம். What is the outcome? அந்த ஸ்டேஜ்ல இல்ல 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் கல்வியை
ஒரு மகிழ்ச்சியாக கற்றுக் கொடுத்தீங்கன்னா 9th வரும்போது நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குமே. அந்த அந்த எந்த குழந்தைக்கா இருந்தாலும் ஒரு எஜுகேஷன்ன்றது ஒரு சுமையா இல்லாம ஒரு ஜாலியான ஒரு அனுபவமா இருக்கும். ஒரு ரிசர்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நீங்க இந்த மார்க்ஸ் வச்சு வச்சு பண்ணா என்ன சார், நம்ம ஆராய்ச்சின்றதெல்லாம் நம்மள ரொம்ப பின்தங்கி போயிட்டோமே. வெறும் மார்க் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வேற விதமான ஒரு இன்னோவேஷனோ ஆராய்ச்சியோ அந்த அளவிற்கு வந்து இந்தியால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கி தானே நம்ம இருக்கோம். நம்ம ஒன்னும் அவ்வளவா காம்படிட்டிவா இல்லையே அந்த இடத்துல. You should understand the difference between examination, test and assessment. அசஸ்மெண்ட்ங்கிறது மதிப்பீடுங்க. அந்த உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டுட்டு உங்க 5 சப்ஜெக்ட்ல நாங்க பார்த்தோம், 4 சப்ஜெக்ட்ல உங்க பையனுக்கு ஸ்கில் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் பூரா இருக்கிறான் அப்படின்னு சொல்லவே கூடாதா பேரண்ட்ஸ்? அவங்க என்ன சொல்றாங்க, there should be an assessment in grade 5, there should be an assessment in grade 8. அதுல கொஞ்சம் வீக்கா இருந்தா 2 மாசம் டைம் கொடுத்து மறுபடியும் இன்னொரு assessment. ஆனா நீ 6ஆம் வகுப்புக்கு போக கூடாதுன்றத சொல்லக்கூடாதுன்றதுதான் சொல்றாங்க. நீங்க சொல்லலாம் அவங்க இந்த இடத்துல இந்த இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு, இந்த இடத்துல படிக்கணும்ன்றத சொல்லலாம். ஆனா அதை காரணம் காட்டி அடுத்த வகுப்புக்கு போவத அந்த விஷயத்தை தடை பண்ண கூடாதுன்றது தானே சொல்றாங்க. மேடம், there are some parents அவங்களே சொல்றாங்க என்னுடைய பையன் வந்து இன்னும் ஃபவுண்டேஷன் வரட்டும். நீங்க பாத்துட்டீங்கன்னா there is a lot of oxymorons in. இப்போ மத்திய அரசினுடைய பள்ளிகள்ல 6 வயசு கம்ப்ளீட் ஆனாதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் சேர்க்க முடியும். மாநில அரசு பள்ளிகள்ல 5.5 வயசுல சேர்க்க முடியும். நாளைக்கு ஒரு ஒரு பையன் வந்து மத்திய அரசு ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போறான், அங்க வந்தா கூட there is no uniformity. இப்போ நம்ம தமிழகத்துல வந்து ரொம்ப we are going to face lot of challenges in future. எதை எடுத்தாலுமே அட்மிஷன் பாலிசிலையும் there is a difference, எஜுகேஷன் பாலிசிலையும் டிஃபரன்ஸ், எக்ஸாமினேஷன் பாலிசிலையும் டிஃபரன்ஸ். அப்போ தமிழ்நாடு வந்து நிறைய வட மாநிலத்தினுடைய அதிகாரிகள் படிப்பாங்க, அவங்க குழந்தைகள் படிப்பாங்க, டிரான்ஸ்பர் ஆகுவாங்க, வெளிநாட்டுல இருந்து வருவாங்க. தமிழகம் வந்து எல்லாத்துலயும் முன்னோடி மாநிலமா இருக்குச்சுல, there are so many people going to come here. அப்ப நம்ம we have to clarity in education policies. Since it's a concurrent list, மத்திய அரசும் மாநில அரசும் அது பேசி மாணவர்களுக்கு எது சாதகமா இருக்குமோ அதுதான் முடிவு பண்ணணும். நம்ம வந்து ஜஸ்ட் we cannot come to conclusion ஒரு ஜீவோலையோ அல்லது ஒரு பாலிசிலையோ வந்து எல்லாமே முடிவு போய் சொல்ல முடியாது. It's a dialogue should happen. அது மத்திய அரசும் பேசணும், மாநில அரசும் பேசணும். இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா there is some UDIS அப்படின்னு இருக்கு, யூனிஃபார்ம் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஆன் எஜுகேஷன். மத்திய ஸ்டேட் கவர்மெண்ட்ல எமிஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ மத்திய அரசு சொல்லுது அந்த எமிஸ் எல்லாம் வந்து UDIS மாத்திருங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை பள்ளிகளுக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு நம்பர் கொடுத்தாங்க மத்திய அரசு. இப்போ அதுல வந்து முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர மாட்டேன்னு சொன்னாங்க, UDISல சேர மாட்டோம்னாங்க. நீங்க UDIS சேரலைன்னா இப்ப நீங்க மட்டும் தனியாயிருவீங்க, நாங்க மத்திய அரசுடைய ஸ்காலர்ஷிப் குழந்தைகள் கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே கடந்த 3 மாசமாக எல்லா ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் அந்த UDISல சேர்ந்து டீச்சர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்ட் டைப்பிங் ஆல் த ஸ்டூடெண்ட் டேட்டா. இப்போ இந்தியாவில் உள்ள அத்தனை மாணவர்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பிரைவேட் ஸ்கூலு, பப்ளிக் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எல்லா டேட்டாஸும் மத்திய அரசுல இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் UDIS. அப்போ சில விஷயங்கள்ல சேர்ந்துதான் ஆகணும். சில கொள்கை முடிவுகள் உங்களுக்கு அது வித்தியாசமா தெரிஞ்சாச்சுன்னா அதை வந்து நீங்க வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்து கிளாரிட்டி வாங்கி அதை கிளியர் பண்ணணும். அப்ப மாணவர்களுக்கு அது பெனிஃபிட்டான்னு பார்த்துட்டு அது பண்ணணும். அப்படி இல்ல மாணவர்களின் நலனை யோசிச்சு 2 பேருமே அதுல வந்து முன் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கன்சென்சஸ்ல இதை செயல்படுத்தினா எதா இருந்தாலும் நல்லா இருக்கும்ன்றத சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.